வெல்கம் டு ஒரு கிராமர் 30 டேஸ் ஸ்போக்கன் இங்கிலீஷ் சேலஞ்சில் இன்னைக்கு நம்ம டே 1 பார்ப்போம். இங்கிலீஷ் பேச முடியலனா அதுக்கு மெயின் ரீசன் என்னன்னு தெரியுமா? சென்டென்ஸ் அப்படின்னா என்னன்னு ஒரு கிளாரிட்டி இல்லாம இருக்கிறதா. சிம்பிளா சொல்லணும்னா சென்டென்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஃபுல் ஐடியா. நம்ம என்ன சொல்ல வரமோ அதுதான் அந்த சென்டென்ஸ். அது நம்ம கேட்கறவங்களுக்கு புரியணும். இதுதான் நம்ம சொல்ல வரோம் அப்படிங்கிறது புரியணும். அதுதான் சென்டென்ஸ். அப்ப அந்த சென்டென்ஸை எப்படி பில்ட் பண்றது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஜஸ்ட் ஒரு சென்டென்ஸ் பில்ட் பண்ணணும்னா அதுக்கு பேசிக்கா தேவையான எலிமெண்ட்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா சப்ஜெக்ட் பிளஸ் வெர்ப். ஒரு சப்ஜெக்டும் வெர்பும் இருந்ததுனாலே நம்ம ஒரு பேசிக்கான ஒரு சென்டென்ஸை கிரியேட் பண்ணிடலாம். அப்ப சப்ஜெக்ட்னா என்ன, வெர்ப்னா என்ன, வாங்க பார்க்கலாம். சப்ஜெக்ட் அப்படின்னா என்னன்னா யார் அதை செய்யறாங்க, அந்த செயல், அந்த ஆக்ஷனை யார் செய்யறாங்க, இல்ல எதை பத்தி நம்ம பேசுறோம் அப்படிங்கறதா சப்ஜெக்ட். எக்ஸாம்பிள் ஐ, ஹி, ஷி, தே, இட், இது எல்லாமே சப்ஜெக்ட் தான். வெர்ப் அப்படின்னா என்னன்னா அவங்க என்ன செயல் செய்யறாங்க, என்ன ஆக்ஷன் செய்யறாங்க அப்படிங்கறதா வெர்ப். எக்ஸாம்பிள் நம்ம என்ன ஆக்ஷன் வேணாலும் செய்யலாம். எக்ஸாம்பிள் ஈட், கோ, ரீட், பிளே, இது எல்லாமே ஆக்ஷன் வெர்ப் தான். சோ இப்ப கவனிச்சீங்கன்னா ஒரு சென்டென்ஸ், அதாவது ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ணோம் அப்படின்னா அதுல சப்ஜெக்ட் பிளஸ் வெர்ப் இருக்கணும் அப்படின்னு சொன்னேன். இப்போ ஒருவேளை சப்ஜெக்ட் மட்டும் இருந்தாலோ ஐ, ஹி, ஷி, இட் இந்த மாதிரி தனித்தனியா வெறும் சப்ஜெக்ட் மட்டும் இருந்தா அது சென்டென்ஸ் மீனிங் தராது, அது சென்டென்ஸும் கிடையாது. அதே மாதிரி வெர்ப் மட்டும் தனியா வந்தாலும் அதுவும் சென்டென்ஸ் கிடையாது. போத் சப்ஜெக்ட் பிளஸ் வெர்ப் வந்தா மட்டும் தான் அது ஒரு பேசிக் சென்டென்ஸ். இங்க பாருங்க, ஐ அப்படின்னா நான், மீனிங் தரல. ஈட் அப்படின்னா சாப்பிடுறது, மீனிங் தரல. ஐ ஈட், நான் சாப்பிட்டேன். இப்ப பாருங்க, போத் சப்ஜெக்ட் பிளஸ் வெர்ப் ரெண்டும் சேர்க்கும் போது மீனிங் தருது. இப்போ எனக்கு இந்த சென்டென்ஸ் கூட இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கிளாரிட்டியான ஒரு இன்ஃபர்மேஷன் சேர்த்து கொடுக்கணும் அப்படின்னா நம்ம ஆப்ஜெக்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஐ ஈட் மேகி. இப்போ ஐ ஈட்டும் போது நான் சாப்பிட்டேன் தெரியாது, என்ன சாப்பிட்டேன்னு தெரியாது. பட் மேகியும் போது அது எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொடுக்குது. ஸோ ஐ ஈட் அதுலயே என்னோட சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பட் நான் இன்னும் கிளாரிட்டியா இன்ஃபர்மேஷன் கொடுக்கணுங்கிறதுக்காக எக்ஸ்ட்ரா ஆப்ஜெக்ட் ஆட் பண்ணிருக்கேன். பட் பேசிக்கா ஒரு சென்டென்ஸ் தேவைன்னா சப்ஜெக்ட் பிளஸ் வெர்ப் இருக்கணும். ஃபைனலா புரிஞ்சுக்கணும்னா சப்ஜெக்ட் அப்படிங்கிறது யார், வெர்ப் அப்படிங்கிறது என்ன செயல், இது ரெண்டும் சேர்ந்தாதான் சென்டென்ஸ் ஸ்டார்ட் ஆகிருச்சுன்னு அர்த்தம். இது புரிஞ்சுக்கனாலே நீங்க ஆல்ரெடி இங்கிலீஷ் லேர்ன் பண்ண ஸ்டார்ட் ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம டே 2 கிளாஸ்ல பார்க்கலாம்.